நான் இன்னைக்கு திமுகவில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு 2 நாளுக்கு முன்னாடி. அது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பலவீனமாக இருக்குமா இல்லை பலம் வாய்ந்ததாக இல்லை இருக்கும்? இல்லை பலவீனம் தான் இருக்கும். ஏன்னா அவர் எப்போ வந்தார், 73 வருஷம் ஆகிப்போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போத்துலேருந்து அவருக்கு வந்து அதிமுகவில் ஒரு மரியாதை, அந்த மரியாதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இத்தனை வருஷமாக இருந்தார். எடப்பாடி பண்ணதெல்லாம் ஒரு தவறாக கூட நினைக்க கிடையாது. எனக்கு வந்து அம்மா ஆச்சு அம்மா ஆச்சு அம்மா ஆச்சுன்னு சொல்லி 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 அதிலே இருந்தார். போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, இதை விடுறதுக்கும் விருப்பம் இல்லை. இரு மனசா ஏற்பட்டது தான் அது. ஆனால் இங்கெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. எடப்பாடி ஒன்றும் பதிலும் சொல்ல மாட்டாராட்டுக்கு, வேறு வழி இல்லை. நம்ம ஏதாவது ஒரு தக்க வச்சுக்கணும். நம்மள நம்பி 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் ஒரு கடை வச்சு நடத்தினா அந்த கடையில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறான். அந்த கடைக்குள்ள நிர்வாகத்துக்கு என்ன பண்ணுறோம், அதோட முடிவெடுத்து தான் அவர் போனது. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், இது தாங்க முடிவு அவர் போனது. அவர் மேலே குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைனா 3 முதலமைச்சராக இருந்தார் 3 வாட்டி. இதெல்லாம் தெரியாமல் அந்த அம்மா கொடுத்துருப்பாங்க. சரியான முறையில் வந்து எடப்பாடிக்கு பயன்படுத்த தெரியல, அவ்வளோதான். இது பன்னீர்செல்வமே என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவில் ஒரு சரியான வழிமுறையே நடத்தலை, சரியான தலைவரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி வந்து இப்போ ஒரு சரியான தலைவராக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? சரியான தலைவர் தாங்க. அதனால தானே சசிகலா அம்மா அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. தலைவர்லாம் சரியான தலைவர் தான். ஆனால் அவர் எலெக்ஷன் நின்ன வரைக்கும் நின்னது கிடையாது. அதுதான் சரியான தலைவர் இல்லை. புரியுதவங்க? இன்ன வரைக்கும் எலெக்ஷன் நின்றுருக்காரா, ஓட்டு வாங்கியிருக்காரா சொல்லுங்கள் பார்க்கும். அதனால எல்லாம் தக்க வச்சுட்டு அப்படியே இருந்தாங்க. இப்போ ஆளாலாம் அப்படியே நைவரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து சரியான முறையில் அணுகுமுறை கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. அதனால் மரியாதை எல்லா இடத்துல நானாக இருந்தாலும் இருப்பேனா, நான் எவ்வளோ தான் பொறுத்து போவேன், அவ்வளோதான் பொறுத்து போவாங்க. அளவுக்கு மீறி போச்சுன்னா நம்மளையும் காப்பாற்றணும், நம்ம மக்களையும் காப்பாற்றணும். நம்ம கூட சேர்ந்த 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம அந்த வீட்டில் நிலைமையை பார்க்கணும்ல. உன்னால் நான் கேட்டேன் அப்படின்னு நாளைக்கு போய் 4 பேர் சொல்லக்கூடாது. அதனால் அவர் முடிவெடுத்தது. ஆனால் அவர் முடிவெடுத்தது வந்து அவருக்காக மட்டும் கிடையாது, அவர் கூட இருக்கிற நிர்வாகிக்கு மட்டும்தான் அந்த முடிவெடுத்தது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இருக்க பணத்தை வச்சு தின்னுட்டு அவர்கிட்டயே பேசாமல் இருக்கலாமே. ஏன் அங்கே போனோம்? 10 பேர் நம்மளை கேவலப்படுத்துவாங்களே அப்படின்னு தான் அவர் போனார். மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அங்கே போனது. எதுக்காக? கூட இருக்க நிர்வாகிகளுக்கு மட்டும்தான். பதவிக்கோ இதுக்கோ ஆசைப்பட்டுலாம் போகல. ஆசைப்பட்டிருந்தா எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பாரு, இல்லைன்னா போராட்டம் பண்ணிருப்பாரு. ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு இடம் மட்டும் கொடுங்க அதிமுக அப்படின்னு எவ்வளோ கெஞ்சிருக்காருல்ல. நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நீங்களே டிவி மீடியாலாம் பார்த்துட்ருக்கீங்க. அவர் மேலே எனக்கு குற்றச்சாட்டு இருக்கா? இல்லையே. அவர் கேட்குறது என்ன, அதிமுகலாம் நான் இருக்கணும், இத்தனை வருஷம் இருந்துட்டேன், இன்னமுளுக்கு நான் இதில் தான் இருக்கணும், எவ்வளோ போராட்டம் பண்ணார். ஆனால் அந்த போராட்டத்தை வந்து விட தெரியல, யாரும் அதை செயல்படுத்தலை. கூட இருந்தவங்களும் செயல்படுத்தலை, இவராலையும் செயல்படுத்த முடியல. ஏன்னா உள்ளே இருக்கிற நிர்வாகிகள் அந்த மாதிரி போட்டு குட்டையை போட்டு குழப்பி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே ஆகிட்டார். முடியாத சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி வந்து டிஎம்கேல போயிருக்கார். புரியுதுங்களா? இதுதான் அவர் பண்ணது அவருக்கு சரி, அவர் கூட இருந்தவங்க மக்களுக்கு சரி. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து நல்ல வித ஏன் இவ்வளோ போனார், ஏன் இப்படி போனார் எல்லா மீடியாவும் கோரிக்கை வைக்கிறீங்க பத்தியா? இவர் இத்தனை வருஷம் எடப்பாடி ஒதுக்கி விட்டார், அப்போ கேட்க வேண்டியது இந்த மீடியா அவர்கிட்ட போய், ஓபிஎஸ் நல்லவர் தானே, ஏன் ஒதுக்கி விட்டீங்க? இது வரைக்கும் கேட்டிருப்பீங்களா? எப்போ கேட்டீங்க? போன முறை நாங்கள் இதே நீங்கள் சொல்கிற மாதிரியே பன்னீர்செல்வத்தை இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து இதுவரையுமே எந்தவித அழைப்புமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் அப்பயும் மக்கள் சொன்னாங்க இது எடப்பாடி பண்ணுற தப்பதான் சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க, எல்லாமே ஒரு அனுசரித்து போகணுங்க. ஒரு வீடு ஒரு குடும்பம்னு வந்தால் ஒரு குப்பைங்க இருக்க தான் செய்யும். புரியுதா? 2 குழந்தை குட்டி வந்தால் இன்னும் குப்பை அதிகமாக ஆக தான் செய்யும். அதனால் வந்து வரவங்களுக்கு தலைமுறை இப்போ ஓபிஎஸ் வச்சு தானே இப்போ எடப்பாடி வந்தார். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். 3 வாட்டி முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு அம்மா கொடுத்தாங்களா? இவருக்கு தானே கொடுத்தாங்க. அப்போ மக்கள் அதுவும் யாருக்கு இருக்குது? ஓபிஎஸ்க்கு தானே கௌரவம் எல்லாமே. இதையும் மீறி அவர் போகிறாருன்னா அந்த உள்நோக்கம் சரியில்லைன்னு அர்த்தம். அது கல்முட்டு போய் அனுப்பிச்சிருக்கேன். என்ன, நான் வந்து 89லேருந்து எங்கிட்ட துறைமுக தொகுதியிலேருந்து எங்கிட்ட உறுப்பினர் கார்டு இருக்குது. நான் திமுக காரன் தான். திமுக வந்து விளம்பரத்தில் இறங்கிடுச்சு. திமுகவுக்கு எதிரி கிடையாது, திமுக தான் இருமல், அவ்வளோதான். திமுக தான் எதிரின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அது நினைக்கிறான், என்ன சொல்லி அவன் என்ன பண்ண போகிறான்? எத்தனையோ பேர் சினிமா எத்தனை கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோதான்.
இப்போ ஓபிஎஸ் வேறு வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க, வெக்கமாக இருக்கு போக. அவங்க ஆனால் கட்சின்னு ஆரம்பிச்சாங்களோ யாரையும் விட மாட்டாங்க, எல்லாரையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்குவாங்க. அதே தான் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு ஓலா ஊப்பரு டாப்பரு எல்லாம் டூ வீலரில் கை போட்டு கோத்துக்கிட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க. எங்கள் வண்டியால் வந்து எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்குது தெரியுமா? எங்களை இப்படி தான் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ திமுகவில் வந்து நிறைய கூட்டணி வச்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், ஊரில் நாங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் கூட்டணி தான். இல்லை அது அவங்கவுங்க இது இயற்கை தானே. இப்படி கட்சியில் வந்துட்டு இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அப்படி எந்த இது அந்த காலத்திலலாம் மாற மாட்டாங்க, அந்த காலத்தில் அப்படி அப்படியே மாறிக்கிறாங்க. அது ஒரு இயற்கை தான். அது ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாறுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு 3 முறை வந்து முதலமைச்சராக இருந்தார் அம்மா இருக்கும்போது. அப்போ வந்து ஒரு முதலமைச்சரே வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாருல்ல, அப்போ வந்து அவர் அதிமுகவில் ஒரு சரியாக வழி நடத்தலை நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, அவங்கவுங்க மனசாட்சி எப்படியோ அது பிரகாரம் அவங்கவுங்க நடந்துக்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அது திமுகவில் அவர் வந்து இணைஞ்சிருக்கிறது அவரோட பாதுகாப்புக்காக தான். ஏன்னா சம்பாதிச்சு வச்சுருக்காரு பாரு ஏடிஎம்கேலேருந்து. அந்த பணத்தோட இதை இவங்க உள்ள தூக்கி வச்சிட போகிறாங்கன்றதுக்காக தான் இப்போ வந்து ஸ்டாலினோட காலில் விழுந்து கிடக்குறாரு. அப்படி இருந்தால் தான் இப்போ இன்னைக்கு அவர் பிள்ளையும் அவரையும் காப்பாற்றிக்க முடியும், இல்லைன்னா காப்பாற்றிக்க முடியாது. அந்த ஒரு இதில் தான் கொள்கையில் தான் இப்போ வந்து ஒன்றா சேர்ந்துருக்காரு. இங்கே இல்லைன்னா வந்து சேருவாரா? அது சில விஷயங்களில் கேஸு இதாகிடுச்சு அவருக்கு. அது எங்கே எடுத்து உள்ளே வச்சிட போகிறாங்க அப்படின்றதுக்காக தான். நம்ம தனியாக இருந்தோம்னா இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை எதுவும் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து திமுகவில் சேர்ந்துக்கிட்டவர். இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? அந்த சந்தர்ப்பம் அது வந்தது இணைஞ்சிட்டான். வந்ததுன்னா நானும் அதெல்லாம் இணைய மாட்டேன். வந்ததுன்னா அப்படி வெக்கம் கட்ட போலப்புக்கு தூக்கு மாச்சு ஆகலாம் அவன் வந்ததுன்னு. ஏன்னா அவர் வந்து அதிமுகவில் 3 முறையாக முதலமைச்சராக இருந்திருக்காரு. சொல்லிட்டேன்ப்பா, அவன் தகுதி இல்லைப்பா. வந்ததுன்னா அவனை ஒரு சான்ஸ் எல்லாம் வந்து அந்த அம்மா வந்ததுன்னா தனக்கு பேராக வந்து ஒரு ஆளை வந்து வச்சிருக்கு. இருந்தாலும் நிற்கலை, என்ன பண்ணுறது? தனியாக நிற்சிருந்தா ஜெயிச்சிருக்கதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? தனியாக நின்னா வந்து சுயமரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. வந்ததுன்னா நம்ம ஒரு கட்சி வந்து சோறு போட்டு வளர்த்துருக்கு. வந்ததுன்னா அந்த கட்சிக்காண்டி இவ்வளோ நாள் வேலை செஞ்சிடும். சுயமரியாதைன்னு தேர்தலில் நிற்காம கூட போயிடலாம். அந்த ஆளுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காரா, இல்லை படுக்க இடம் இல்லாமல் இருக்காரா, எல்லாமே இருக்குது. ஒரு சுயமரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்குது. தனியாக இருந்துட்டு போக வேண்டானே. தேர்தல் நின்று தான் வந்து தன்னோட இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். தனியாக நின்னாலே வந்து தேர்தல் நிற்காமல் போனால் கூட மக்கள் வந்து அந்த ஆள் மேலே ஒரு நன்மதிப்பு வச்சுருப்பாங்க. இப்போ டிஎம்கேல போய் சேர்ந்ததுனால அசிங்கம் தான் அந்த ஆளுக்கு. யார் வச்சாங்க? மக்கள் வைக்கல, ஜெயலலிதா அம்மா வச்சாங்க. ஜெயலலிதா அம்மா வச்சாங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க வந்தாங்கன்னா அது மக்களால் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படியாப்பட்டவர் கலைஞர்கிட்ட வந்துட்டாருன்னு கொஞ்சம் ஃபீல் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் யதார்த்தமாக வந்தார், இப்போ யதார்த்தமாக வந்து ஸ்டாலின்கிட்ட சேர்றாரு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் பல தடவை ஆட்சி தனிப்பட்ட முறையில் அவர் ஜெயிச்சு நின்று வந்து இந்த மாதிரி ஒரு கௌரி முகமது, ஒரு கஜினி முகமது இமயமலை மேலே போர் தொடுத்த மாதிரி போர் தொடுத்து வின் பண்ணி நம்ம கலைஞர், ஸ்டாலின், நம்ம இவர் ஸ்டாலின் மகன் பேர் என்ன, உதயநிதி மாறன், இவங்கெல்லாம் வந்து பல முறை ஆட்சி வந்து மக்கள்கிட்ட இருந்து போராடி லோல்பட்டு லொங்கழிஞ்சி அவங்களுடைய வருத்தங்க இதுங்க கஷ்ட நஷ்டங்க புரிஞ்சு தமிழர் ஒருமைப்பாடு, இலங்கை தமிழ் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், என்ன தமிழ் எப்படி வளர்க்கணும், மக்களை எப்படி வளர்க்கணும், நோயின்றி எப்படி வளர்க்கணும், அதாவது இந்த இது இருக்கு இல்லையா பிரிட்ஜி பாலம், விபத்துங்களை தடுக்கணும், இந்த மாதிரி பல நன்மைகளை செஞ்சு அது மாதிரி பல தமிழர்களை காப்பாற்றி தமிழ் இனத்தை காப்பாற்றி நம்ம இவருக்காரங்க கன்னியாகுமரியில் வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் மறைஞ்சிருவார், அவர் சொன்ன போதனை இங்கே மறைஞ்சிரும். இதெல்லாம் வந்து நாட்டுக்கோ நம்ம மக்களுக்கோ அப்படியே கண்டினியூவாக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஆட்சிங்க இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றவங்க வந்தால் இதெல்லாம் வந்து மக்கள் உணர்வையோ ஒருமைப்பாட்டையோ எந்த இதையும் கொண்டு வர முடியாது. இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் நான்.